வீரரை தாக்கிய காயம். ஜாகிர் கான். இருபுற ஸ்விங்கில் வல்லவரான ஜாகிர் கான் இந்திய கிரிக்கெட்டிற்கு ஈட்டிய புகழை புகழ்வதிலும் பூரிப்பு உண்டு. 2000 களமிறங்கிய இருபுறங்களிலும் ஸ்விங் செய்வதில் வல்லவரான ஜாகிர் கான் 2003 உலகக்கோப்பை போட்டியில் 18 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 2008 இறுதியில் இங்கிலாந்திற்கு இடையே நடந்த சென்னை மற்றும் மொகாலி டெஸ்ட் ஆட்டங்களில் சென்னை முதல் டெஸ்டில் 5 விக்கெட்டுகளும் மொகாலி 2வது டெஸ்டில் 3 விக்கெட்டுகளும் சராசரி 21 விக்கெட்டுகளுக்கு ஒரு ரன் வீழ்த்தி 2வது முறையாக தொடர் நாயகன் விருதை பெற்றார். ஜாகிர் கான் மராட்டிய வீரர், வேகப்பந்து வீச்சில் வீசும் புயல், ஸ்விங்கர், சாகசக்காரர். கவுண்டி போட்டிகளில் விளையாடி அனுபவம் பெற்றவர். 9-10-2003 அகமதாபாத்தில் நியூசிலாந்துடன் நடந்த முதல் கிரிக்கெட் டெஸ்டில் ஜாகிர் கான் வீசிய அற்புதமான இன்ஸ்விங்கர்களில் தனது ஆஃப் ஸ்டம்புகளை தொடக்க ஆட்டக்காரர்கள் மார்க் ரிச்சர்ட்சன், கேப்டன் பிளமிங் இழந்தனர். ஜாகிர் கான் வீச்சில் பட்டேலிடம் கேட்ச் கொடுத்து லோ வின்சென்ட் ஆட்டமிழந்தார். ஜாகிர் கான் 17 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 2003 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் 18 விக்கெட்டுகளை விக்கெட் வீழ்ச்சியில் முதலிடம் பெற்றார். 2004 டிசம்பரில் டாக்காவில் நடந்த இந்திய வங்கதேச கிரிக்கெட் போட்டியில் 11வது வீரராக களமிறங்கிய ஜாகிர் கான் 115 பந்துகளை எதிர்கொண்டு 8 பவுண்டரி 2 சிக்சர்களுடன் 75 ரன்களை குவித்தார். 11வது வீரரின் அதிகபட்ச உலக சாதனை. இந்த சாதனை இன்று வரை முறியடிக்கப்படவில்லை. 2004 டிசம்பரில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட 5 சிறுவர்களை கர்நாடக மாநிலத்தில் உள்ள கிரீன்வேலி உறைவிடப் பள்ளியில் சேர்த்து 12ஆம் வகுப்பு வரை அவர்களின் கல்வி செலவை ஏற்றுக்கொண்டார். 14-2-2007 கோவாவில் நடந்த இலங்கையுடனான ஒருநாள் போட்டியில் 42 ரன்களை கொடுத்து 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இந்திய வெற்றிக்கு வித்திட்டார். ஆட்ட நாயகன் விருதை பெற்றார். சிட்டகாங்கில் 26-5-2007 வங்கதேசத்துடன் 2வது டெஸ்ட் 2ஆம் நாளில் முதல் இன்னிங்ஸில் 34 ரன்களை கொடுத்து 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பந்துவீச்சு பட்டியலில் ஜாகிர் கான் சர்வதேச தரவரிசையில் 9வது இடத்தை பிடித்தார். 2007 லண்டனில் உள்ள ஓவலில் நடந்த இங்கிலாந்திற்கு எதிரான போட்டியில் 18 விக்கெட்டுகளை கைப்பற்றி தொடர் நாயகன் விருதை பெற்றார். 2007 இங்கிலாந்திற்கு எதிரான ஃப்ரண்ட் பிரிட்ஜில் நடந்த போட்டியில் 75 ரன்களை கொடுத்து 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய ஜாகிர் கானுக்கு சிறந்த பந்துவீச்சுக்கான கிரிக் இன்ஃபோ விருது வழங்கப்பட்டது. இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையில் 10-10-2008 பெங்களூரில் நடந்த முதலாவது கிரிக்கெட் டெஸ்டில் ஜாகிர் கான் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 4ஆம் நாளான 12-10-2008 190 நிமிடங்கள் களத்தில் இருந்த ஜாகிர் கான் 121 பந்துகளில் 7 பவுண்டரிகளுடன் 57 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். முதல் இன்னிங்ஸில் இந்திய அணியில் தனி வீரரின் அதிகபட்ச ரன் இது. ஜாகிர் கான் ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ரஞ்சி டிராபி சூப்பர் லீக் போட்டி இறுதி ஆட்டம் ஹைதராபாத்தில் 15-1-2009 நடைபெற்றது. மும்பை தரப்பில் ஜாகிர் கான் அபாரமாக பந்து வீசி 27.2 ஓவர்களில் 54 ரன்கள் மட்டுமே கொடுத்து 7 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். 4-4-2009 வெலிங்டனில் நடந்த நியூசிலாந்துடனான 3வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் ஜாகிர் கான் 65 ரன்களை கொடுத்து 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். ஜாகிர் கான் 5வது விக்கெட்டை வீழ்த்தியது 7வது முறை. 10-6-2009 நாட்டிங்ஹாமில் நடந்த 20-20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் அயர்லாந்தை வென்ற இந்திய அணியில் 19 ரன்கள் மட்டுமே கொடுத்து 4 விக்கெட்டுகளை வீழ்த்திய ஜாகிர் கான் ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 6-12-2009 மும்பையில் இந்திய இலங்கை அணிகளுக்கு இடையில் நடந்த 3வது டெஸ்ட் போட்டியில் 72 ரன்களுக்கு வரிசையாக 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய வெற்றிக்கு வித்திட்டார். இந்த வெற்றியின் மூலம் இந்தியா முதலில் ICC தரவரிசையில் முதலிடம் பெற்றது. 15
12/2009 ராஜ்கோட்டில் இலங்கைக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 49 ஓவர்களில் 4 ரன்கள் மட்டுமே கொடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார் ஜாகிர் கான். நாளையும் தொடரும்.